ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நறுக்கி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வதக்கின பிறகு நான் 2 தக்காளி, ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் போட்டு மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். புளியையும் சேர்த்து நல்லா கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் எல்லா காயும் வெந்ததுக்கப்புறமா காராமணி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். வேக வச்ச காராமணியை போடுங்க, தண்ணியை ஈர்த்துட்டு. பச்சை வாசனைலாம் போயிட்டு குழம்பு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா பீர்க்கங்காயும் கருவாடும் ஃப்ளேவருக்காக 3 பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இறக்கி சுட சுட சாதத்தில் ஊற்றிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.